டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஏன் ரெகுலரா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணலாம்? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னோட டே டு டே பிராக்டிஸ்ல அடிக்கடி நான் ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறேன். என்னன்னா, சார் எனக்கு சுகர் இருக்கு, நான் மாத்திரைலாம் ரெகுலராக தான் சார் எடுக்கிறேன், டாக்டர் பார்க்க தான் டைம் இல்லை அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நாளாக டைம் இல்லை அப்படின்னு கேட்டால் சில பேர் 1 வருஷம் 2 வருஷம்லாம் சொல்கிறாங்க. அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷனை போய் பார்த்தா சளிக்குள்ள மாத்திரை இருக்குது, சில சமயம் சைனசைட்டிஸ்குள்ள மாத்திரை இருக்குது, நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் இருக்குது. அப்போ தான் எதனால இந்த மாத்திரைகள் தொடர்ந்து எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாங்க, சார் நான் வந்து சுகர் பேஷண்ட், எனக்கு சளி பிடிச்சிருந்தப்ப டாக்டரை போய் பார்த்தேன், அப்போ இந்த மெடிசனை கரெக்டாக ஃபாலோ பண்ண சொன்னாங்க சார் 1 வீக். அதுக்கப்புறம் இந்த மெடிசன் செட் ஆனதுனால நான் ரெகுலராக எடுக்கிறேன் அப்படிங்கிறேன். இது நல்லா தெரிஞ்சுக்கக்கூடிய என்னன்னா, சுகருக்கு மட்டும் மாத்திரைகள் கொடுக்கல, அன்னைக்கு என்ன பிரச்சனையோ அதுக்குள்ள மாத்திரையும் ஒரு 4 நாளோ இல்லை 1 வாரமோ சேர்த்து கொடுக்கும்போது அதை நீங்கள் மாத கணக்கில் வருஷ கணக்கில் எடுத்தால் உடம்பு என்ன ஆகும்னு நான் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுமா? ஸோ இனிமேல் ப்ராப்பராக டயபெட்டிக் அண்ட் ஃபுட் கேர் கன்சல்டண்ட்டை போய் பார்த்து உங்கள் ட்ரீட்மெண்ட்டில் உங்களை நீங்கள் உட்படுத்தி ரெகுலராக டாக்டர் கன்சல்டேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.